பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சகோதரரோ இல்ல சகோதரியோ தெரியாது, எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி அந்த வசனங்களை டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. அது எந்த வசனம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இதனுடைய உண்மையான மெயின் கருத்து என்ன அப்படின்னா, பெண்கள் ஊழியம் செய்யலாமா வேண்டாமா, பெண்கள் சபையில பேசலாமா, சபையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாமா அப்படின்றத நிறைய விவாதங்கள் இருக்கு. நிறைய பேர் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், பெண்கள் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதலின்படி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண்கள் ஊழியம் செய்யலாம், பெண்களும் வேதத்தை போதிக்கலாம். பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்துல ஆதி காலத்துல இருந்தே இருந்திருக்காங்க. அதுல மோசே கூட மிரியாம் இருந்திருக்காங்க, தெபோரால இருந்திருக்காங்க. எல்லாருமே பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல மகதலேனா மரியாள் இவர்கள் எல்லாருமே ஆண்டவரோட கூட ஊழியம் செய்திருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, பெண்களும் அவரோட கூட ஊழியம் செய்தாங்க, அவங்களுடைய ஊழியத்திற்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுலானவர் ஏன் இப்படி சொன்னார், சபைகளில் பெண்கள் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா, 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். அதுக்கு அடுத்ததுதான் அவர் சொல்றாரு, சபையில பெண்கள் பேசக்கூடாது. அவருடைய கருத்துப்படி அந்த காலகட்டத்துல பெண்கள் ஏதாவது பேசி சபையில ரெண்டாயிடுமோ, சபையில கலகங்கள் வந்துருமோ, சபையில சமாதானம் இல்லாம போயிடுமோ அப்படின்றதுக்காக சபையில பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரே தவிர, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்லல. கடவுள் ஆணும் பெண்ணுமாக சமமாகவே படைச்சாரு. இன்னைக்கு ஆண்கள் மட்டுமே ஊழியம் செஞ்சுட்டு, ஆண்கள் மட்டுமே தேவ வார்த்தையை சொல்லிட்டு பரலோகம் போகலாம், பெண்கள் உலக காரியத்தை மட்டுமே செஞ்சுட்டு பரலோகம் போகாம இருக்க முடியுமா? எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தா ஆண்டவரை பற்றி அநேக பேருக்கு சொன்னால் மாத்திரமே மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பெண்கள் ஊழியம் செய்யாம பரலோகத்துக்கு போக முடியுமா? பெண்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுமா? கொரிந்தியர்ல பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு சொன்ன அதே பவுல் தான் அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலுடைய ஊழியத்திலையும் பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய ஊழியம் இருந்தது. அவர் சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா, பெண்களுடைய கலக பேச்சும் சமாதானத்தை சீர்குலைக்கிற பேச்சும் சபையில இருக்க வேண்டாம் என்று சொன்னாரே தவிர, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய வேதத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்லவே கிடையாது. அவரும் அனுமதித்ததே கிடையாது. ஆண்டவரை எப்பொழுது மனிதர்கள் தரிசிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதிலிருந்தே பெண்களுடைய பங்களிப்பும், பெண்கள் ஆண்டவருக்குள்ளா இருக்கிற வாழ்வும் மிகப்பெரிய பங்கா இருந்துச்சு. அதனால பெண்கள் தாராளமா ஊழியம் செய்யலாம், பெண்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து சொல்லலாம். ஊழியம் என்பது எல்லார் மீதும் விழுந்த கடமை அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ, அவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுக்க கொண்டு செல்வது நம் மீது விழுந்த கடமை. எப்படி எல்லாருமே பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதற்கு ஏற்ற மாதிரி நாம எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லணும். அதனால பெண்கள் தாராளமா ஊழியம் செய்யலாம், பெண்கள் கடவுளுக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. இதை போன்ற வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் தாராளமா நீங்க கமெண்ட்ல நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம். இன்னும் எதை குறித்தாவது பேச வேண்டும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றியும் நீங்கள் கேட்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.